நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவையில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க காவல் அதிகாரிகள் மற்றும் நீதிபதிகள் ஆலோசனை கூட்டம் நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. புதுவை சட்டம் ஒழுங்கு குறித்து 3 வாரத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து சட்டம் ஒழுங்கு குறித்த ஆலோசனை கூட்டம் புதுவை நீதிமன்ற வளாகத்தில் தலைமை நீதிபதி முருகன் தலைமையில் நடைபெற்றது. நீதித்துறை சார்பில் நீதிபதிகளும் அரசு தரப்பு வழக்கறிஞர்களும், காவல்துறை சார்பில் DIG சுக்லா, SSPக்கள் ஓம்வீர் சிங், குர்ஜார் மற்றும் அனைத்து SPக்கள், இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்ட கூட்டத்தில் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த நீதித்துறையும் காவல்துறையும் இணைந்து செயல்படுவது என்று முடிவு எடுக்கப்பட்டது. மேலும் சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் கொண்டுவர வழக்கு பதிவு செய்யப்பட்ட பிறகு விரைவில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும். குற்றவாளிகள் விரைவில் வெளிவராமல் இருக்க வழக்கின் தன்மை உறுதியாக வலுவான ஆதாரங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். நிலுவை வழக்குகளை விரைந்து முடிக்க உதவி செய்ய வேண்டும். வாரண்ட் பிறப்பிக்கப்பட்ட குற்றவாளிகளை நீதிமன்றத்தில் உடனே ஒப்படைக்க வேண்டும் என்று நீதித்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டது. புதுவை IG ரன்வீர் சிங் கிருஷ்ணியா அதிரடியாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும், டெல்லியிலிருந்து பர்வீர் ரஞ்சன் புதுவை IGயாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. புதுவையில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ள நிலையில் சில நாட்களுக்கு முன்பு சட்டம் ஒழுங்கு நிலவரம் குறித்து மத்திய உள்துறை புதுவை தலைமைச் செயலர் மற்றும் IGயை அழைத்து விவரம் கேட்டது. அப்போது அவர்கள் புதுவையில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எனவே IG தவறான தகவல் அளித்ததாக மத்திய உள்துறையிடம் புகார் அளிக்க உள்ளதாக மத்திய இணையமைச்சர் நாராயணசாமி கூறியிருந்தார். மேலும் சட்டம் ஒழுங்கு குறித்து முதல்வர் தன்னிடம் கலந்தாலோசிக்கவில்லை என்று ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா அதிரடியாக பேட்டியளித்தார். இந்நிலையில் புதுவை IG ரன்வீர் சிங் கிருஷ்ணியா நீண்ட விடுப்பில் வெளிநாட்டிற்கு சென்றுள்ள நிலையில் அதிரடியாக டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக உள்ளது. அவருக்கு பதிலாக டெல்லியிலிருந்து பர்வீர் ரஞ்சன் புதுவை IGயாக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும், விரைவில் அவர் புதுவை காவல்துறையில் பொறுப்பேற்றுக் கொள்வார் என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதற்கான மத்திய உள்துறை அமைச்சகத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்றோ அல்லது நாளையோ வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுவை தட்டாஞ்சாவடி வேளாண் துறை உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் அதிரடி சோதனை நடத்தியதால் ஊழியர்கள் கலக்கமடைந்துள்ளனர். புதுவை அரசு அலுவலகங்களில் ஊழியர்கள் சரியான நேரத்தில் பணிக்கு வருவதில்லை என்று புகார் எழுந்ததால் தலைமைச் செயலரின் உத்தரவுப்படி லஞ்ச ஒழிப்பு போலீசார் அரசு அலுவலகங்களில் அதிரடி சோதனை நடத்தி வருகின்றனர். அதன்படி தட்டாஞ்சாவடியில் உள்ள வேளாண் துறையில் நிலத்தடி நீர் மற்றும் பரிசோதனை மைய அலுவலகங்களுக்கு சென்று அங்கு வருகை பதிவேடுகளை ஆய்வு செய்து அங்கு பணியாற்றும் ஊழியர்கள் எண்ணிக்கையை வைத்து சோதனை செய்தனர். அதில் 90 பேர் பணியாற்றும் நிலையில் 60 பேர் மட்டுமே குறித்த நேரத்தில் பணிக்கு வருவதை அறிந்தனர். எனவே மீதமுள்ள 30 பேரின் பட்டியலை பெற்றுக்கொண்டு அங்கிருந்து கூட்டுறவு நெல் அவியல் கூடத்திற்கும் பின்னர் சாரம் அரசு வாகன பணிமனைக்கு சென்ற அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். அதிகாரிகளின் இந்த அதிரடி சோதனையால் அரசு ஊழியர்கள் கலக்கமடைந்துள்ளனர். புதுவை ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா தொடர்ந்து 2வது நாளாக போக்குவரத்து நிலை குறித்து ஆய்வு செய்தார். புதுவையில் போக்குவரத்து நெரிசல் குறித்து போக்குவரத்து காவல் உயர் அதிகாரிகளுடன் தான் விவாதித்த பிறகும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அதிருப்தி அடைந்த ஆளுநர் வீரேந்திர கட்டாரியா 11ஆம் தேதி மாலை போலீசாருக்கு தகவல் தெரிவிக்காமல் புதுவை எல்லைப் பகுதியான பாகூர் முள்ளோடை வரை காரில் சென்று போக்குவரத்து நிலையை ஆய்வு செய்தார். அதன் தொடர்ச்சியாக நேற்று 12ஆம் தேதி தொடர்ந்து 2வது நாளாக விழுப்புரம் சாலையில் அரியூர் வரை சென்று அரும்பார்த்தபுரம் மேம்பாலம் கட்டப்பட உள்ள இடம் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தார். மாலை 6 மணி முதல் இரவு 7:15 மணி வரை ஆய்வு மேற்கொண்டார். இதனிடையே ஆளுநர் ராஜ்நிவாசிலிருந்து புறப்பட்ட உடனே உஷாரான போலீசார் இந்திரா காந்தி சிக்னல், ராஜீவ்காந்தி சிக்னல் பகுதியில் போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் ஈடுபட்டனர். மேலும் பணியில் கூடுதலாக போலீசார் அமர்த்தப்பட்டிருந்தனர். புதுவை கொரவள்ளிமேடு சுப்பிரமணிய படையாட்சி மேல்நிலைப் பள்ளியில் நடந்த அறிவியல் கண்காட்சியை அமைச்சர் தியாகராஜன் துவக்கி வைத்து பார்வையிட்டார். புதுவை கொரவள்ளிமேடு சுப்பிரமணிய படையாட்சி மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் சாஸ்திரி தலைமையில் அறிவியல் கண்காட்சி துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கல்வி அமைச்சர் தியாகராஜன் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்டார். 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளின் நூற்றுக்கணக்கான அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்ட கண்காட்சியினை அப்பள்ளி மாணவ மாணவிகள் மட்டுமின்றி அருகிலுள்ள பள்ளி மாணவ மாணவிகளும் கண்டு ரசித்தனர். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மேரி உழவர்கரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளுக்கான பரிசளிப்பு விழாவில் திமுக இளைஞரணி துணை அமைப்பாளர் IG வீரராகு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்.
புதுவை மேரி உழவர்கரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு தினமும் சிறப்பு வழிபாடுகள் நடந்து வருகிறது. மேலும் அப்பகுதி மக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் கோலம், இசை நாற்காலி, ஓட்டப்பந்தயம் போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு அதற்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக திமுக மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ஐஜி வீரராகு கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு தமது சொந்த செலவில் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். முருகையன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் ராஜகுரு உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் மேம்பால அடிக்கல் நாட்டு விழாவில் பங்கேற்க மத்திய ரயில்வே அமைச்சர் தனி ரயில் மூலம் வரவுள்ளதால் ரயில் நிலையத்தை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். புதுவை அரும்பார்த்தபுரத்தில் 30 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட உள்ள ரயில்வே மேம்பாலம் அடிக்கல் நாட்டு விழா மற்றும் புதுவை திருப்பதி எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை துவக்க விழாவில் பங்கேற்க வரும் 17ஆம் தேதி மத்திய ரயில்வே அமைச்சர் மல்லிகார்ஜுன கார்கே டெல்லியிலிருந்து விமானம் மூலம் சென்னை வந்து பின்னர் தனி ரயில் மூலம் புதுவை வருகிறார். இதனை முன்னிட்டு தென்னக ரயில்வே கோட்ட மேலாளர் மஞ்சுளா ரங்கநாதன் தலைமையில் அதிகாரிகள் பிரசாத், நாகராஜன், செந்தில் யாதவ் ஆகியோர் புதுவை ரயில் நிலையம் வந்து ரயில் நிலையத்தை ஆய்வு செய்தனர். மேலும் ரயில் நிலையத்தில் உள்ள விருந்தினர் விடுதியில் வசதிகள் அனைத்தும் உள்ளதா என்று ஆய்வு மேற்கொண்டனர். முன்னதாக அரும்பார்த்தபுரத்தில் நடைபெறும் விழா இடத்தையும் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். போக்குவரத்து நெரிசலை சீரமைக்கும் வகையில் புதுவை நீடராஜப்பையர் வீதி ஒருவழி பாதையாக்கப்பட்டுள்ளது என்று போக்குவரத்து எஸ்பி குணசேகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக போக்குவரத்து எஸ்பி குணசேகரன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில், சமீப காலமாக புதுவை பகுதிகளில் வாகன போக்குவரத்து அதிகரித்து சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையும் கணிசமாக உயர்ந்துள்ளதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நகர பகுதியில் போக்குவரத்து நெரிசல் காரணமாக பொதுமக்களுக்கும், வணிகர்களுக்கும், வாகன ஓட்டிகளுக்கும், பாதசாரிகளுக்கும் ஏற்படும் சங்கடங்களை கருத்தில் கொண்டு போக்குவரத்தை சீரமைக்கும் வகையில் பல்வேறு வழிமுறைகள் கையாளப்பட்டு வருகிறது. அதில் ஒரு பகுதியாக சில சாலைகளை ஒருவழி சாலையாக அமல்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்த அவர், மேலும் நாளை 14ஆம் தேதி முதல் நீடராஜப்பையர் வீதி ஒருவழி சாலையாக அறிவிக்கப்பட்டுள்ளது மற்றும் நீடராஜப்பையர் வீதியில் அனைத்து வாகனங்களும் ஒருவழி பாதையாக்கப்பட்டுள்ளது. அதாவது HM காசிம் சாலை முதல் அண்ணா சாலை வரை கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி அனைத்து வாகனங்களும் செல்ல வேண்டும் என்று கூறினார். பேட்டியின் போது இன்ஸ்பெக்டர் மாறன், சப் இன்ஸ்பெக்டர் பாலமுருகன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுவையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கு. அதை கட்டுப்படுத்துறதுக்காக நாங்கள் பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துட்டு வர்றோம். அதில் ஒரு பகுதியாக தான் குறிப்பாக இந்த புல்வாரி ஏரியாவில் ஒன்வே டிக்ளேர் பண்ணுறது. சமீப காலத்துக்கு முன்னாடி நேரு வீதியில் HM காசிம் சாலையிலேருந்து செயின்ட் லூயிஸ் வரைக்கும் ஒன்வே ஆக்கியிருக்கோம். அது முன்னாடி இருந்தது தான். நேரு வீதியில் எப்படி மேற்குலேருந்து கிழக்க போகலாமோ அதுமாரி இந்த இடத்துல இருந்து செயின்ட் லூயிஸ் வரைக்கும் மேற்குலேருந்து கிழக்க போகலாம். ஆனால் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி வரக்கூடாது. அதேமாரி தான் வெள்ளாழி தெருவில் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரலாம், கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகக்கூடாது. அதுவும் நாங்கள் இடையில இப்போ சமீப காலமாக இப்போ நிறைவேற்றணும். அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதேமாரி செட்டி ஸ்ட்ரீட் இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதனால எங்களால் செய்ய முடியல. அது பக்கத்தில் வைஷால் ஸ்ட்ரீட், செட்டி ஸ்ட்ரீட் வேலை முடிஞ்சாதான் அது செய்யலாம். அதனால அந்த 2 பகுதியும் வச்சிருக்கோம். அது சமீப காலத்தில் வேலை முடிஞ்சிடணும். ஒரு 10 நாள் வேலை முடிஞ்சிடணும்னு சொல்றாங்க. 10 நாள் வேலை முடிஞ்சுன்னா அதுவும் நாங்கள் உண்மையாக டிக்ளேர் பண்ணிடுவோம். இப்போ உங்களை நாங்கள் குறிப்பாக கூப்பிட்டதோட நோக்கம் என்னன்னு சொன்னாங்கன்னா, நீடாராஜப்பர் வீதியை இந்த வெள்ளாழி தெரு சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிற காரணத்தால் நீடாராஜப்பரையும் ஒன்வே ஆக்குறோம். அதாவது கிழக்குல இருந்து மேற்கு நோக்கி போகலாம், மேற்குல இருந்து கிழக்கு நோக்கி வரக்கூடாது வாகனம். இதுக்கு சாதாரணமாக அங்கே இருக்கிற வணிகர்களும் சரி, பொதுமக்களும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா இதை நாங்கள் பரீட்சார்த்த முறையில் செய்கிறோம். சக்சஸ்ஃபுல்லாக இருந்துன்னு சொன்னால் நோட்டிஃபிகேஷன் இஷ்யூ பண்ணி அதை ஒன்வே டிக்ளேர் பண்ணிடுவோம். புதுவை அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில் பிகாம் மற்றும் பிகாம் கார்ப்பரேட் படிப்புகளுக்கு சேர்க்கை எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்று மனித உரிமை கவுன்சில் நிர்வாகிகள் முதல்வரிடம் மனு அளித்தனர். புதுவை சர்வதேச மனித உரிமைகள் கவுன்சில் தலைவர் சக்திவேல் மற்றும் நிர்வாகிகள் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுவையில் 6 அரசு கல்லூரிகள் மற்றும் தனியார் கல்லூரிகள் உள்ள நிலையில் பொறியியல், மருத்துவ படிப்புகளுக்கு அடுத்தபடியாக நல்ல வாய்ப்பு பெறக்கூடிய நிலையில் உள்ள பிகாம் மற்றும் பிகாம் கார்ப்பரேட் படிப்புகளுக்கு மாநிலம் முழுவதும் 1200 பேர் மட்டுமே பயில்கின்றனர். இந்த படிப்புகளுக்கு மாணவர்களின் சேர்க்கையை உயர்த்தி உத்தரவு பிறப்பித்தால் மாணவர்கள் அதிக எண்ணிக்கையில் வேலைவாய்ப்பு பெறும் வாய்ப்பாக அமையும் என்பதால் சேர்க்கை எண்ணிக்கையை உயர்த்தி அவர்களின் வாழ்விற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுபோன்று கல்வித்துறை அமைச்சர் தியாகராஜன், தலைமைச் செயலர் மற்றும் கல்வித்துறை செயலரையும் சந்தித்து மனு அளித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.